ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டாக்ஸு உடம்புலையும் ரொம்ப அதிகம் ஸ்மெல்லாக இருக்கும். அதே இதில் டாக்ஸோட வாய்ப்பகுதியிலையும் ரொம்ப அதிகம் ஸ்மெல்லாக இருக்கும். அதை இல்லை நம்ம எப்படி போக்குறதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய டாக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வந்தடையும். நம்ம வீட்டில் வளர்க்கிற டாக்ஸோட உடம்புல எப்படி ஸ்மெல்லை போக்குறதுன்னு பற்றி நம்ம பழைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம எந்த மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணி டாகை குளிப்பாட்டணும் பற்றி அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணுன்னா நான் தாழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இனி நம்ம இந்த வீடியோவில் டாக்ஸோட வாயிலிருந்து எப்படி எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது டாக்ஸோட வாயிலிருந்து ஸ்மெல்லு வரும், அதை நம்ம எப்படி போக்குறதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வளர்க்க டாக்ஸை கூட நம்ம எப்போவுமே விளையாடிட்டே இருப்போம். விளையாடும் போது டாக்ஸு நம்மளை எப்போவுமே லிப் பண்ணும், அது மாதிரி அதோட ஃபேஸில் பார்த்து நம்ம கிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம பண்ணும்போது டாக்ஸு வாய்ப்பகுதியில் இருந்து நமக்கு ரொம்ப ஸ்மெல் அதிகம் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வரும்போது நம்ம டாகை ஒரு லவ் பண்ணுறதுன்னு உள்ள அந்த அட்டாச்மெண்ட்டே நம்ம டாகை விட்டு நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இதிலே போயிட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியுள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் எல்லாம் நம்ம டாக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டாகோட ஸ்மெல் பாடியிலேருந்து தான் இது நிறைய ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு டாகை குளிப்பாட்டுவாங்க. அது மாதிரி டாகோட உடம்பு பகுதியில் அது பாடி ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பண்ணும்போது டாகோட உடம்புல நிறைய சைடு எஃபெக்ட்கள் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியே டாக்ஸுக்கான தனியாக பாடி ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ப்ரேகளெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம வீட்டில் நம்ம உடம்புல அடிக்கிற ஸ்ப்ரேகளெல்லாம் வாங்கி உடம்புல நம்ம அந்த ஸ்ப்ரேயை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது டாகோட உடம்புல அந்த டைம் ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறம் அது பேட் ஸ்மெல் ஆகக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இதிலேருந்து டாகோட உடம்புல இருந்து நிறைய சைடு எஃபெக்ட்கள் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியே டாக்கு அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மாதிரி ஏதாவது டாக்ஸோட வாய்ப்பகுதியிலையும் டாகோட உடம்புலையும் இந்த மாதிரி ஸ்மெல் ஏதாவது வரும்போது நீங்கள் இது மாதிரிகளான தவறுகளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இனி நாம் டாகோட வாயிலிருந்து எதனால் ஸ்மெல்லு வருதுன்னு உள்ள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீட்டில் வளர்க்கிற டாக்ஸோட வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அந்த மாதிரி சமயங்கள்லையும் டாக்ஸோட வாயிலிருந்து அதிக ஸ்மெல் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்க்க டாக்ஸோட வயிற்றுக்குள்ளே அல்சர் மாதிரியெல்லாம் ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதும் டாகோட வாயிலிருந்து ஸ்மெல் வரும். மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்க்கிற டாகுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணாமல் இருக்கும். 3 மந்த்ஸுக்கு ஒரு டைம் நம்ம டிவார்மிங் பண்ணணும். ஆனால் நம்ம டிவார்மிங் பண்ணாமல் இருக்கும்போது டாக்ஸோட வயிற்றுக்குள்ளே நிறைய கிருமிகள் எல்லாம் இதாகும். அது மாதிரி வார்ம்ஸ் எல்லாம் நிறைய க்ரியேட் ஆகும்போது அந்த வார்ம்ஸ் போடுற அந்த வேஸ்ட் எல்லாம் டாக்ஸோட வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு அந்த வேஸ்ட்டோட ஸ்மெல் எல்லாம் டாகோட வாய்ப்பகுதியிலிருந்து வெளியே வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உள்ள சமயங்கள்லையும் டாகோட வாயிலிருந்து ரொம்ப அதிகம் ஸ்மெல் வரும். அதனால் நாம் எப்போவுமே டாகுக்கு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக டிவார்மிங் நம்ம பண்ணணும். அது மாதிரி நம்ம டிவார்மிங் டாக்ஸுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம என்னைக்கு டிவார்மிங் நம்ம பண்ணினோமோ அதிலேருந்து நம்ம ஒரு 10 days ஆகுது டாகுக்கு கம்பல்சரியாட்டு லிவர் டானிக் கொடுக்குறத நம்ம எப்போவுமே மறக்கவே கூடாது. நாலாவது என்னென்னா, நம்ம எப்போவுமே டாக்ஸுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுப்போம். அந்த ஃபுட்டோட சின்ன சின்ன பார்ட்டி ஏதாவது என்னென்னா டாகோட வாயிலே இருக்கும், அது உள்ளே போகாது நம்ம தண்ணி கொடுக்காமல் இருக்கும்போது. அதனால் நம்ம எப்போவுமே டாகுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே தண்ணி கொடுக்குறத நம்ம ரெகுலராக வச்சுருந்தா அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சாப்பாடு ஏதாவது டாகோட வாயில் இருந்தாலும் அது தண்ணி மூலமாக டாகோட வயிற்றுக்குள்ளே போகும்போது டாகோட வாய்ப்பகுதி எப்போவுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம டாகோட வாயிலிருந்து ஸ்மெல்லு வராமல் இருக்க வேண்டி நம்ம எப்போவுமே ஏதாவது நம்ம டாக்ஸுக்கு போன் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறதும், அந்த போனை டாகு சவச்சிட்டு நல்லா ரஃப் பண்ணிகிட்டே இருக்கும்போது டாகோட மவுத்து ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் டாக்ஸுக்கு நம்ம எப்போவுமே வீக்லி 1 டைம் ஆகுது நம்ம மாட்டோட கால் இல்லைன்னா ஆட்டோட இந்த போன் ஏதாவது வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது அந்த டைமெல்லாம் டாக் அந்த போனை கடிச்சிட்டே இருக்கும்போது டாகோட பல்லில் இருக்குது அந்த அழுக்குகள் எல்லாமே அது வயிற்றுக்குள்ளே போடுறதுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி உள்ள சமயங்கள்ல எல்லாம் டாகோட
மவுத் எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நம்ம டாக்ஸுக்கு இந்த போன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டாக்ஸுக்கும் அது ரொம்ப எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல் நம்ம இந்த போன்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அது நல்லா பாயில் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. நாம் இந்த வீடியோவில் டாக்ஸோட வாயிலிருந்து எதனால் ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே இதில் டாக்ஸுக்கு நம்ம மவுத்தில் நம்ம ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மாதிரி டாகோட பல்லை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி டூத் பேஸ்ட்டும் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் டாக்ஸுக்கு அந்த டூத் பேஸ்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இது மாதிரியான எந்த மாதிரி மெடிசனே எல்லாம் நம்ம டாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரியான பேஸ்ட்டுகள் எல்லாம் எந்த மாதிரியான பேஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி டாக் சம்மந்தமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்து நானும் இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்குது. இனி நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டாக் லவர்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்று நம்புகிறேன். இது மாதிரி டாக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.